மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் மாநில சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக தேர்தல். நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிப்பு. பீகார் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசம் நீட்டிப்பு. மொத்தமுள்ள 7.43 கோடி வாக்காளர்களில் 14 லட்சம் பேர் முதல் தலைமுறையினர் என தேர்தல் ஆணையம் தகவல். ஜம்மு காஷ்மீரின் உயரமான பகுதிகளில் பருவகாலத்தின் முதல் பனிப்பொழிவு, சமவெளியில் கனமழை. திடீர் வானிலை மாற்றத்தால் ஸ்ரீநகரின் பகல் நேர வெப்பநிலை ஒரே நாளில் 10 டிகிரி செல்சியஸ் வரை சரிந்தது. தென் தமிழகம் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. ஆந்திராவின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையும் பலத்த காற்றும் வீசும் என எச்சரிக்கை. காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கனமழை. ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் அரை மணி நேர மழைக்கே தேங்கிய நீர். சாலைகள், தெருக்களில் தேங்கிய நீரால் மக்கள் அவதி. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம். மழைநீர் தேங்காதவாறு எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்த முதல்வர். வரும் 16ஆம் தேதி முதல் தீபாவளி சிறப்பு பேருந்துகள். சென்னை உட்பட பல்வேறு நகரங்களிலிருந்து 20,378 பேருந்துகள் இயக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சேர்த்து 20,378 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. தமிழகத்தில் பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு 20% தீபாவளி போனஸ். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் தற்காலிக ஊழியர்களுக்கு 3,000 ரூபாய் கருணை தொகை வழங்கப்படும் என்றும் முதல்வர் அறிவிப்பு. கரூர் விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுத்த திமுக அரசு கிட்னி விவகாரத்தில் விசாரணையை தொடங்காதது ஏன்? ஸ்டாலின் அரசின் இரட்டை வேடம் அம்பலப்படுத்தப்பட்டுவிட்டதாக பழனிசாமி சாடல். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தாவேக மன்னிப்பு கேட்க வேண்டும் என கமல்ஹாசன் வலியுறுத்தல். தேவையின்றி செந்தில் பாலாஜி மீது குற்றஞ்சாட்டக்கூடாது எனவும் கருத்து. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது வழக்கறிஞர் காலணியை வீச முயன்ற விவகாரத்திற்கு வலுக்கும் கண்டனம். ஒவ்வொரு இந்தியரையும் கோபமடைய செய்துள்ளதாக பிரதமர் மோடி விமர்சனம். பொழுதுபோக்கு பூங்காக்களில் உள்ள ராட்சச ராட்டனங்களில் சவாரி செய்ய புதிய விதிமுறைகளை வெளியிட்டது தமிழக அரசு. 120 சென்டிமீட்டருக்கும் குறைவான குழந்தைகளை அனுமதிக்க கூடாது என உத்தரவு. ஒவ்வொரு நாளும் உச்சத்தை தொடும் தங்கம் விலை. நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு 1,400 ரூபாய் உயர்ந்து 89,000க்கும் விற்பனை. இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டின் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு 3 பேருக்கு அறிவிப்பு. உடலின் நோய் எதிர்ப்புத்தன்மை குறித்த கண்டுபிடிப்புக்காக 3 பேருக்கும் பகிர்ந்தளிப்பு. குழந்தைகளுக்கு ஆஸ்துமாவை பாதியாக குறைக்கும் புதிய இன்ஹேலர் 45% தாக்குதலை குறைக்கும் என தகவல்.
மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் தென்னாப்பிரிக்க அணி முதல் வெற்றியை பதிவு செய்தது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி.